ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை 32வது வசனத்தையும் வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 32வது வசனத்தையும். மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரே, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்க 32வது வசனத்தையும் வாசிக்கலாம். 32வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரே, ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடருடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம் கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையினால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். இந்த இடத்துல நம்பர் 2, ஃபர்ஸ்ட், முதல் இடத்துல அவங்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லா பிரயாசத்தையும் நாங்க எடுத்துட்டோம், இனி வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயேசு அந்த இடத்துல அற்புதத்தை செய்தார். ஆமென். இந்த இடத்துல நம்பர் 2, இரண்டாவது இந்த இடத்துல இவங்க வாய்ப்பில்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எல்லா பிரயாசத்தையும் எடுத்து பார்த்தோம் இல்ல, ஆண்டவரே, டைம் முடிஞ்சிருச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நாங்க 2 பேருமே, மார்த்தாளும் மரியாளும் 2 பேரும் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால், நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால். நீங்க மட்டும் இருந்திருந்தீங்கன்னா அவன் ஜீவனோடு இருந்திருப்பான். ஆனா இப்ப என்னன்னா, நீங்க இல்ல, அவ்வளவுதான், அவன் இறந்துட்டான். இப்போ அவனை நாங்க அடக்கம் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஆண்டவர் அவனை உயிரோட எழுப்புவேன் அப்படின்னு பேசும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் நடக்கும், எங்களுக்கும் தெரியும், ஆனா இப்போ உயிர்த்தெழ மாட்டான். அப்போ என்னை கல்லறையின் பக்கத்துல கொண்டு போங்க, இந்த கல்லை உருட்டி போடுங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 நாள் ஆயிட்டு, நாருமே லேட் ஆயிருச்சு, இனி நடக்காது, அந்த டைம் முடிஞ்சிருச்சு. அதான் சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வேதம் சொன்னது, மனுஷனுடைய நேரம் முடிந்து போனாலும், உங்கள் நேரம் முடிந்து போனாலும், என் தேவன் நினைப்பாரானால் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கத்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கத்தர் ப்ராமிஸ் பண்றாரு. அவர் ஒன்று செய்ய போறாரு.
அவர் ஒன்று செய்ய போறாரு. நேரம் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு, வயசு முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வாய்ப்பு இல்லை, இனி வாய்ப்பு இல்லை. ஆனா கர்த்தர் மட்டும் சொல்றாரு, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாருடைய டைம் முடிஞ்சாலும் ஆண்டவருடைய டைம் மட்டும் இன்னும் முடியவே இல்லை. கர்த்தருடைய வேலை இன்னும் வரல, கர்த்தருடைய வேலை இன்னும் முடியல. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, உங்க வேலைக்காக காத்திருக்கிறேன், உங்க வேலைக்காக காத்திருக்கிறேன். உங்க டைம் ஆரம்பிச்சிடட்டும் ஆண்டவரே, உங்க டைம் ஆரம்பிச்சிடட்டும் ஆண்டவரே. இன்னையிலிருந்து கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்குது. இந்த ஜெபத்திலிருந்து ஆண்டவருடைய வேலை ஆரம்பிக்குது. மனுஷனுடைய வேலை முடிந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை ஆரம்பிச்சு கானாவூர் கல்யாண வீட்டில் அவ்வளவு பெரிய அற்புதத்தை உண்டு பண்ண முடியுமானால், ஜீசஸ் ஜீசஸ், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Thank you Jesus, thank you Jesus, hallelujah. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேருக்கு மனுஷனுடைய நீங்க நினைச்ச டைம் எல்லாம் முடிஞ்சாலும் கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்க போகுது. கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்க போகுது. கர்த்தர் உங்களுடைய கைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த வேலை ஆரம்பிக்க போகுது. ஜீசஸ், நான் ஆவிக்குள்ள ரொம்ப உணர்றேன், நான் அந்த பிரசன்னத்தை உணர்றேன். நீங்க எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய வாலிப தம்பி தங்கச்சியினுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வேலை ஆரம்பிக்குது. கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண ஆரம்பிக்க போறார். கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிக்க போறார். ஆண்டவர் உன்னை நடத்த ஆரம்பிக்க போறார். ஆண்டவர் உங்களை வளர்த்துறதுக்கு ஆரம்பிக்க போறார். கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்க போகுதே. நன்றி ஆண்டவரே.